உங்கள தவிர வீட்ல யாருமே இல்லாதப்போ, உங்க அம்மா குரல்லயே உங்கள கூப்பிட்டா நீங்க கதவ தொறப்பீங்களா? இந்த ஒரு தப்ப பண்ணி பெங்களூர்ல நெறைய பேர் உசிரைய விட்டுருக்காங்க. இது 1990கள்ல பெங்களூர்ல நடந்த ஒரு உண்மை சம்பவம். நாளைப்பா அப்படின்னா நாளைக்கு வான்னு சொல்லுவாங்க. ஒரு விட்ச் மோகினி ராத்திரி நேரம் வீட்டோட கதவ தட்டும். அது உங்க சொந்தக்காரங்க குரல்ல பேசி உங்கள வெளிய வர வைக்கும். நீங்க கதவ திறந்தா அதுதான் உங்க கடைசி நாள். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் நடந்தும் யாரையுமே பிடிக்க முடியல. ஆனா மக்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சான ட்ரிக்க கண்டுபிடிச்சாங்க. வீட்டு வாசல்ல நாளை பான்னு எழுதி வைப்பாங்க. அத படிக்கிற அந்த ஆவி சரி நாளைக்கு வரலாம்னு போயிடுமாம். ஆனா ரியல் ஹாரர் என்னன்னு தெரியுமா? ஒரு சில வீட்ல அந்த விட்ச் நாளை பான்னு எழுதி இருக்கிறத பார்த்துட்டு சரி நீயே கூப்பிட்ட அதா வந்துட்டேன்னு சொல்லி சிரிச்சதா அந்த ஏரியா மக்கள் சொல்றாங்க. இப்ப கூட ஏப்ரல் 1ஆம் தேதிய பெங்களூர்ல நாளை பா டேன்னு சில பேர் அப்சர்வ் பண்றாங்க. இத பேஸ் பண்ணி தான் ஸ்ரீன்னு ஒரு மூவி கூட வந்திருக்கு. நீங்க நினைக்கலாம் இது வெறும் ரூமல் தானேன்னு. ஆனா இப்ப கூட கர்நாடகாவோட சில இன்டீரியர்ஸ்ல பழைய வீட்டு வாசல்ல இந்த நாளை பானை எழுதி இருக்கிறத நீங்க பார்க்கலாம். உங்க வீட்டு கதவை யாரோ திரும்ப திரும்ப தட்டுனா குரலை நம்பி திறந்துடாதீங்க. அது உங்க அம்மாவா இல்ல